தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்வஸ்திக். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்வஸ்திக் சின்னம் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஆன்மீக சின்னங்களின் வரிசையில் ஓர் முக்கிய இடம் வகிப்பது ஸ்வஸ்திக் சின்னம். ஸ்வஸ்தி என்றால் தடைகள் இல்லாத நல்வாழ்வு என்று பொருள்படுமாம். யஜுர்வேதத்தில் இந்த பாடல் குறிப்பிடப்படுகிறது. அதாவது, சகல வளங்களும் நிறைந்த நல்வாழ்வை தருவதற்காக தேவர்களை குறித்து செய்யப்படும் பிரார்த்தனையாக இது உள்ளது. மேற்கண்ட வேத பிரார்த்தனையில் உள்ள ஸ்வஸ்தி என்ற வார்த்தை தடைகள் இல்லாத நல்வாழ்வு என்ற நிலையை ஏற்படுத்தும் சின்னமாக ஸ்வஸ்திகா எனப்படும் ஸ்வஸ்திக் என்று பயன்படுத்தப்படுகிறது. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் கைகளில் ஸ்வஸ்திக் இருப்பதை காண முடியும். எந்த காரியமும் தங்கு தடையில்லாமல் செய்வதற்கு வழிபடக்கூடிய விநாயகரின் கையில் இருக்கும் இந்த ஸ்வஸ்திக்கை வெற்றி சின்னமாக கூறலாம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். இந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய 8 கோடுகள் 8 வகையான திசைகளை குறிப்பதாகவும், நடுவில் வைக்கப்படும் புள்ளிதான் நமது ஆத்மாவாகவும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 4 வேதங்களை இது உணர்த்துவதாகவும், 4 திசைகளையும் 4 யுகங்களையும் 4 மூலங்களையும் இது குறிப்பதால் தான் லாபத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் வலது கரத்தில் உள்ள சுதர்சன சக்கரத்தின் வடிவமே ஸ்வஸ்திக் என்ற கருத்தும் இருக்கிறது. வீட்டுக்குள் எந்தவிதமான துர்சக்தியையும் அண்டவிடாமல் செய்கின்ற ஆற்றல் ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு உண்டாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஸ்வஸ்திக் பயன்பாட்டில் இருந்துள்ளதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சின்னத்தில் மிகப்பெரிய அளவு சக்தி உள்ளதாக மருத்துவ விஞ்ஞானியான ஹார்ட்மன் டானர்சட் கூறுகிறார். அவர் உருவாக்கிய ஆவேயன்டினா என்ற மின்னணு கருவியை கொண்டு ஆய்வு செய்த போதுதான் இந்த ஸ்வஸ்திக் வடிவமானது 1,00,000 போஸ் அலகுகள் கொண்ட மின்சக்தியை வெளிப்படுத்தி உள்ளதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். பெரும்பாலான வீடுகளில் இதன் மூலம் நன்மை கட்டாயம் ஏற்படும் என்று கூறியிருப்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. வீடுகளில் பூஜை அறைகளிலும் வீட்டின் முற்றத்திலும் கோலமாக ஸ்வஸ்திக்கிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் நாம், லாபத்தை குறிக்கக்கூடிய வகையில் மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு இதை வரைவதும் உண்டு. செங்கோண வடிவத்தில் மேலிருந்து கீழாக மற்றும் இடமிருந்து வலமாக ஒன்றுக்கு ஒன்று குறுக்காக செல்லும் கோடுகள் மூலம் இவ்வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளதால் நேர்மறை ஆற்றலை 108 மடங்கு அதிகரிக்கும் திறன் கொண்டது என்றும் கூறப்படுகிறது. வீட்டின் தலைவாசல், தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் வைக்கும் இடங்கள், பணப்பெட்டி, கல்லா பெட்டி, கணக்கு புத்தகம் மற்றும் குறிப்பேடுகள், வழிபாட்டுக்குரிய தலங்கள் ஆகிய சகல இடங்களிலும் ஸ்வஸ்திக் வடிவ சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைவதற்கென்று பிரத்யேகமான ஒரு முறை கடைபிடிக்கப்படுகிறது. முதலில் இடமிருந்து வலமாக உள்ள 3 கோடுகளை வரைந்து கொள்ள வேண்டுமாம். பின்னர் கீழிருந்து மேலாக மற்ற 3 கோடுகளையும் வரைய வேண்டும். இந்த முறைப்படிதான் சகல இடத்திலும் ஸ்வஸ்திக் சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதன் மூலம் அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும் என்பது ஐதீகம். அவ்வாறு வரையப்பட்ட சின்னத்தை வண்ணங்களால் அலங்கரிக்க விரும்புபவர்கள் மஞ்சள் நிறத்தில் பட்டையான கோடுகளை வரைந்த பிறகு அவற்றின் மைய பகுதியில் குங்குமம் மூலம் பொட்டிட்டு அலங்கரிப்பது மங்கள சக்திகளை ஈர்ப்பதாக தாத்பரியம் உண்டு.
நேயர்களே, ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் சிலையை வைக்க அது உங்கள் வழிபாட்டை முழுமையாக வெற்றியடையச் செய்யுமாம். நம் அன்றாட வழிபாடுகளுடன் பிரிக்க முடியாத இடம் பெற்றிருக்கும் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து மங்களங்களுடன் வளமாக வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்வஸ்திக் தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.